கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பினை உள்ள வாரம்னு சொல்லிடுவேன். சந்திராஷ்டமம் கிடையாது. 4, 5, 6, 7 ஆகிய நல்ல இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருக்கு. சந்திரன் இப்பதான் வளர்பிறை அமைப்புல போய்கிட்டு இருக்கிறாரு. லாபஸ்தானத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்படுவதால் நல்ல அறிமுகங்கள், அரசாங்க ஆதரவு, அரச லாபம் என்று சொல்லப்படக்கூடிய மந்திரியால், எம்எல்ஏவால், இந்த மாதிரியான அதிகாரம் உள்ளவர்களோடு ஏதாவது தொடர்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அந்த தொடர்பின் மூலமாக வாழ்க்கை அப்படியே மாறக்கூடிய நிலைமை என எளிய நிலைமையில இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரம் கொஞ்சம் மனசுல புத்துணர்ச்சி, அது எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. இதில் இன்னொன்று, நல்ல அறிமுகங்கள் இப்போது கிடைக்குங்க. வாரத்தின் ஆரம்பத்திலே 4ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றத்தோடு நல்லவைகளை செய்யக்கூடிய, அட்டமாதிபதி 3ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறது என்பது எதிர்பாராத குருட்டு அதிர்ஷ்டம் இந்த வாரம் செயல்படும் அப்படிங்கிறத காட்டுது. என்னங்க நீங்கள் எல்லாம் நல்லதாக தான் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் நடக்கலையே நினைக்கிறவங்களுக்கு கூட அடாடா நமக்கும் கொஞ்சம் யோகம் இருக்கும் போல தெரியுதே என்கின்ற மாதிரியாக சில அதிர்ஷ்ட சம்பவங்கள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வார கடைசியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். அம்மாவை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகள் சீராகக்கூடிய ஒரு நிலைமை, குருவின் தயவால பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு தொடர்பு, அந்த நாடுகளுக்கு போகக்கூடிய தன்மை, ஏற்கனவே அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே வீடு, வாகனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் கண்டிப்பாக மோசமாக இல்லாமல் ஓரளவிற்கு கை கொடுக்கக்கூடிய அளவில் மனசும் கொஞ்சம் தெம்பா இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சிறந்த வாரம்.